தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் விக்கி செய்து வீடியோவை டேய் லைக் விக்கி செய்யுங்கள். டேய் டேய் விக்கி பூஜா இன்னும் வரலடா. கொஞ்சம் போய் பாத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்துருவாமா. எங்க போயிட போறா? என்னாச்சு சித்தி? பூஜா என்ன ஸ்கூல்ல இருந்து வரலையா? அதான். இருங்க, நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேக்குறேன். ஏண்டா உங்ககிட்ட போய் பாருன்னா இவ ஒரு ஆள்னு அவகிட்ட போய் சொல்ற. அம்மா வருவாமா, போமா. அப்பா, 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 என்னாச்சுப்பா? அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. என்னங்க? ஐயோ என்னங்க, என்னாச்சு? இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்க. என்னாச்சுங்க? தண்ணி குடிங்கப்பா. என்ன பாச்சு? என்னடா என்னங்க ஆச்சு? அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? எனக்கு வேலை போயிடுச்சுமா. வேலை போயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, போர்ஜரி கேஸ்ல அரெஸ்ட் ஆனதால என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், அவங்க கேட்கல. இப்ப நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. ஐயோ ஐயோ, நான் என்னங்க செய்வேன்? வீட்ல அரிசி மட்டும் தாங்க இருக்கு. பருப்பு எண்ணெய் எல்லாம் சம்பளம் வந்தாதாங்க வாங்க முடியும். இனிமே சோத்துக்கே திண்டாட்டமா போயிட போகுது. நான் பூஜா போய் பாத்துட்டு வரேன். சரி, ஸ்கூலுக்கு போனவன் இன்னும் வரலங்க. நீ போய் பாத்துட்டு வா. விக்கி, ஸ்கூலுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல 11th படிக்கிற பூஜாவோட அக்கா பேசுறேன். அவ இன்னும் வீட்டுக்கு வரல. வெயிட் பண்ணுங்க, பாத்துட்டு சொல்றேன். சரிங்க. ஹலோ. சொல்லுங்க. என்னது? இல்ல சிஸ்டர். ஓகே. என்னாச்சு? இன்னைக்கு பூஜா ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? ஐயோ போயிருப்பாவ. அந்த உத்தம இவன் மேல உள்ள கோவத்துல என் பூஜாவை கடத்திட்டு போயிட்டான். என் பொண்ணை என்ன செய்வானோ ஏது செய்வானோ. ஐயோ அதெல்லாம் நடக்காதுடி. என்ன பண்ணுவேங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது. பூஜா கண்டிப்பா வந்துருவா. பூஜா, பூஜா என்ன ஆச்சு உனக்கு? பூஜா, எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கு தான். ஸ்கூலுக்கா? போய் சொல்லாத. ஏய், காவி அப்பவே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ ஸ்கூலுக்கு போலன்னு தெரியும். அது ஃபீஸ் இன்னும் கட்டலப்பா. ஸ்கூலுக்கு போனா வெளியே நிக்க வச்சிருவாங்க. அதனாலதான் போகாம வந்துட்டேன். சாரிப்பா. உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லல. எல்லாம் குடிமொழிகி போச்சு. இவருக்கு வேலை போச்சு, விக்கிக்கு காலேஜ் போச்சு, இப்ப உனக்கு ஸ்கூலும் போச்சா? அவ்வளவுதான். எல்லாம் ஒன்னால தாண்டி. அந்த உத்தமனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வார்த்தை காவியை பத்தி பேசுறேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் வாயை மட்டும் அடைச்சிருங்க. இதெல்லாம் யாரால நடக்குதோ அவளை விட்டுருங்க. எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சா? நீ ட்ரெஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடு போ. சந்திரா, இப்படி நாலா பக்கம் பிரச்சனை வந்தா நாம என்னப்பா செய்ய போறோம்? பாட்டி, விடுங்க, பாத்துக்கலாம். அப்பா, நீங்க மனச மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். என்ன இப்ப கடைசியில உன்னை அடகு வைக்கிறேன்னு நினைக்கிறியா? இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா எனக்கு வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா? ப்ளீஸ். அண்ணே. மாமாராணி, என்ன இந்த பக்கம்? குமாரண்ண சொல்லிவிட்டாரு, கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் சும்மா காசு கொடுக்க மாட்டேன்னு தெரியல அவருக்கு. அண்ணன் சொன்னாரு, அதான் வண்டியோட ஆர்சி புக் எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவுமா வேணும்? ஒரு 10,000 ரூபாய். அவ்வளவு வராதுமா, 8,000 ரூபாய் வேணா தரேன். இல்லண்ணே, வீட்டுல கொஞ்சம் மெடிக்கல் செலவெல்லாம் இருக்கு. ப்ளீஸ்ண்ணே. வராதால் வந்திருக்க, குடுக்குறமா. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்த மாசம் வட்டி எடுத்துக்கிட்டேன். மாசம் மாசம் தவணை சரியா கட்டிடணும். இந்தாமா பணம். தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ, சொல்லு காவியா. ராணி, எங்க இருக்க? இங்க பக்கத்துல தாண்டி இருக்கேன்.
உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சீக்கிரமா கடைக்கு வரியா? ஆ சரிடி. சம்மந்தி, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மாப்பிள்ளை விட்ட பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்காக இப்படி ஒரு விருந்து வைப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. முறையா எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கீங்க, சும்மா விட்டுற முடியுமா? ஆனா உங்க வீட்ல மேடி யாரையுமே காணுமே, காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்களா? இல்ல, எனக்கு யாரும் சரிப்பட்டு வராது. அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்குவேன். ஆண்டி, அப்ப உங்க ஃபிட்னஸோட ரகசியம் இதுதானா? ஏய், வசந்தா, அன்னைக்கு கூட வந்தப்போ வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கல, இப்ப பார்க்கலாமா? ஆண்டி, எங்க வீடு என்ன அவ்வளவு பெருசா? எந்திரிச்சு நின்னு பாத்தீங்கன்னாலே சுத்தி பார்த்த மாதிரிதான். ஏப்பா, நீ எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருப்பியா? சம்மந்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்களும் வாங்க. போங்க. ஜோதி, இங்க மொட்டை மாடி இருக்குல்ல, இருக்கு. அது பார்க்கலாமா? எங்க மொட்டை மாடி எல்லாமா வந்து காமிக்கணும். சரி வாங்க. அப்போ அந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் ஏசி இருக்குல்ல? ஆமாங்க. அன்னைக்கு நான் வந்தப்ப கூட சரியா கவனிக்கல, இன்னைக்கு தான் நல்லா பாக்குறேன். எப்படி பார்த்தாலும் இந்த வீட்ல தாராவால வாழ முடியாது. சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப சொகுசா வாழ்ந்தவ. இந்த வீடு என்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? அவ திங்ஸ் வைக்கவே இந்த ரூம் பத்தாது. இவ்ளோ கஷ்டம் எதுக்கு? தீபக்க பேசாம எங்க வீட்டோட மாப்பிளையாவே கூட்டு போயிடுறோமே. என்ன சொல்றீங்க? ஏய், என்ன பேசுற? இருங்க. என்ன வசந்தா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பையனை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ஏன் வசந்தா, நீங்க இப்படி தயங்கி நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. இதோ பாருங்க, ஏன் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்படி பண்ணலாமே. பேசாம நம்ம ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம். நீங்க எல்லாம் அங்கேயே வந்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். ஒரு அம்மாவோட கவலை எனக்கு புரியுது. எனக்கு ஜோதி எப்படியோ அப்படிதான் தாராவும். நானும் சரி, என் பையனும் சரி, அவளை நல்லா பாத்துக்குவோம். அதுக்கு மேல அவங்க 2 பேரோட விருப்பம் என்னவோ அதுபடி நாம செஞ்சுக்கலாமே. ஓகே. உனக்கு ஓகே தானே? தீபக், உங்களுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கு இந்த சக்கரை போட்ட ஸ்வீட்டை விட வெல்லம் போட்ட ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்க அம்மா கிட்ட பாயசம் செய்ய தான் கத்துக்க போறேன். நீங்களா? தாரா, ஒரு கம்பெனி எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுன்னு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணாங்க. தாரா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. காவியாக்கு இந்த மேரேஜ் நிப்பாட்டினதுல இருந்தே நிறைய பிரச்சனை. அவங்க அப்பா வேற அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரை வெளியெடுக்கிறதுக்கு தான் பிரபா மேம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேணாம்லாம் இல்ல, இப்பதான் சொல்றதுக்கு சரியான டைம் கிடைச்சது. தாரா, என்னாச்சு? ஒரு ஃப்ரெண்டா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது தாரா. அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்ன செய்யணுமோ அதை நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படக்கூடாது, அதான் என் இன்டென்ஷன். அப்புறம் என்ன, குட், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. சரி, இப்போ ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் பிளான் பண்ணலாமா? இருங்க, நான் சில வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், காமிக்கிறேன். உட்காருங்க. எல்லாம் சொல்லிட்டேன் சந்திரன், வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்கிறாங்கப்பா. நீ பண்ற உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்பா. அட நீ வேற, நான் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன்பா. நீ உள்ள போய் பாரு, இன்னைக்கே வேலையில சேர்ந்தலாம். சீக்கிரம் போ. போயிட்டு வா. என்ன சந்திரன், என்னாச்சு? என்னப்பா சொல்றது, உன்ன மாதிரி ஆளுகளுக்குலாம் இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. என் பொண்ணு கடனை கட்டணும் ஒத்துக்கிட்டா, அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா?
நானும் சேர்ந்து சம்பாதிச்சு கொடுத்தாதானே சரியா இருக்கும். சந்திரன் சந்திரன் அட இருப்பா, ஏன் டென்ஷன் ஆகுற? அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல நீ கிளம்பு, நான் எங்கேயாவது வேற வேலை பார்த்து சொல்றேன். நீயாவது எனக்கு உதவி பண்றேன்னு சொல்றியே, அது வரைக்கும் சந்தோஷம்பா. நான் வரப்பா. சரி வாப்பா. உத்தமன் சார், நீங்க சொன்னபடியே இங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணியாச்சு. சந்திரன் புலம்பிட்டு போறான். ஏய் ராணி, நீ எங்கடி இங்க? காவியா தாண்டி அர்ஜென்டா வர சொன்னா. உன்னையா வர சொன்னாலா? ஆமா. சரி வா. சரி வா. காவியா, என்ன காவியா, எதுக்கு அவசரமா வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து ஒன்னா ரெண்டா 1000 பிரச்சனை இருக்குமா. 2 பேரும் முதல்ல இந்த டீயை குடிங்க. இந்தாங்க சக்கரை டப்பா கூட. என்னங்க பாட்டி? கொள்ளா. நீங்க குடிங்க. எனக்கு உடனே ஒரு வேலை வேணும். உன்னால ரெடி பண்ணி தர முடியுமா? ஏண்டி, தீபக் தான் அவசரப்படாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது ரேவதி. அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. எப்போ? நேத்தே போயிடுச்சு. அப்பா வேற வேலை தேடி போயிருக்காரு. ஆனா கிடைக்குமான்னு தெரியல. நேத்தே ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம பூஜா ஸ்கூலுக்கே போல. படிக்கிற பொண்ணு வீட்ல இருக்க கூடாது. எப்படியாவது இன்னைக்குள்ள ஃபீஸ் கட்டி ஆகணும். இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு வேலையும் வட்டி கொஞ்சம் பணமும் வேணும். அத கேக்குறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அப்பா கிட்ட கேட்கலன்னா கூட அப்பா லோடு ஏத்திட்டு போயிருக்காரு. நாளைக்கு தாண்டி காவியா வருவாரு. பரவாயில்ல விடு ரேவதி. காவியா, இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 6000 ரூபாய் இருந்தா போதும்டி. இத வச்சுக்கோ. ஏய், உன்கிட்ட எதுக்கு இவ்ளோ பணம்? 4 நாளா வண்டி ஓட்டி சேர்த்த பணம் 3000. அப்புறம் வீட்டு செலவுக்குன்னு ஒரு 3000 கையில வச்சிருந்தேன். வீட்டு செலவுக்கு வச்சிருந்தத என்கிட்ட கொடுத்துட்டா நீ என்னடி பண்ணுவ? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீ புடி. எப்படியாச்சும் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுற ராணி. முதல்ல பூஜாக்கு ஃபீஸ் கட்ட வழிய பாரு. வா, நான் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். என்னையும் போற வழியில இறக்கி விட்டுற. வா. பாட்டி, நான் பூஜாக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். சரி வா. பாத்து போமா. அம்மா, ஆ? காவியா எங்க போயிட்டு இருக்கா? அது ராணி வந்து காவியா கிட்ட ஏதோ பணம் கொடுத்தாப்பா. பூஜாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வரேன்னு போயிருக்காப்பா. சந்திரா, வேலை ஏதாவது கிடைச்சதாப்பா? இன்னும் கிடைக்கலாமா? பாட்டிமா, 4 வடை பார்சல். தர்றேன். அம்மா, ஆ? நீ பேசாம சுண்டலும் வடையும் செஞ்சு தூக்குல போட்டு கொடு, நான் போய் வித்துட்டு வரேன். என்னடா சொல்ற? உனக்கு என்ன இப்ப தலையெழுத்தா? ஊரா போய் சுண்டல் விக்கிறேன்னு சொல்ற? அட என்னம்மா நீ, இந்த தள்ளாத வயசுல நீ கஷ்டப்படலையா? நம்ம காவியா கஷ்டப்படலையா? சும்மாவே உட்காந்து சாப்பிட்டா கூசுதுமா. அதான் நீ போட்டு கொடு, நான் போய் வித்துட்டு வரேன். சரிம்மா, நான் வரேன். அம்மா, இந்த விஷயம் கண்டிப்பா காவியாவுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சொல்ல மாட்டேன். இந்த வேலை எவன் வந்து தடுக்க முடியும்? பார்த்துக்கலாமா? அட்டுமா? அக்கா, 300 ரூபாய்க்கு போடுங்க. ஓகேங்க. போய் வேலையை பாரு. மேடம், வணக்கம் மேடம். நீங்க ஆட்கள் தேவைன்னு போர்டு வச்சிருக்கீங்க. இது சம்பந்தமா யார்கிட்ட பேசணும்? என்கிட்டதாம்மா பேசணும். சொல்லுங்க. காவியா போலாம். காவியா, எனக்கு தான் மேடம். ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேன். அதான் வேலை கேட்டு வந்தேன். வணக்கம் மேடம். வாமா. ஏய், காவியா, நீங்க என்னடி பண்ற? வேலை கேட்டுட்டு இருக்கேன். சும்மா ரெடி. யாருமா ராணி, உன் ஃப்ரெண்டா? நல்லா படிக்கிற பொண்ணு, குடும்ப சூழ்நிலை, அதான் வேலை கேட்டு வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி பங்க்ல வேலை பார்த்திருக்கியாமா? இல்ல மேடம், சொல்லி கொடுத்தா கத்துப்பேன். ஏய் காவியா, நீ அவசரப்படாதடி. என் நிலைமை தெரிஞ்சுமா நீ அவசரப்படுறேன்னு சொல்ற? எனக்கு இந்த வேலை வேணும்டி. மேடம், நீங்க சொல்லுங்க மேடம்.
ராணி நம்ம பேங்க்ல தான் டெய்லி பெட்ரோல் போடும். ராணிக்கு தெரிஞ்சு போனா போயிட்ட. சரி உன் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு வேலைக்கு சேர்ந்துக்க. 11 மணி நேரம் ஷிஃப்ட், டெய்லி 800 ரூபாய் சம்பளம். என்னைக்கு வந்து ஜாயின் பண்ற? மேடம் இப்பவே ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். சரிம்மா. குமார் இங்க வா. இந்த பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. சரிங்க மேடம். வேலை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துரு. ஓகே ஓகேவா? மேடம். அம்மா நீங்க அந்த பாம்பு கிட்ட போய் நில்லுங்க. சரிடி, நீ பாத்து பண்ணு, நான் கிளம்புறேன். ரிசல்ட் வந்தா தானே காசு தரேன்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்களா? கன்ஃபார்மா தரேன்னு சொல்றேன்ல. ப்ரூஃப் எங்கப்பா? அதை எடுத்துட்டு வந்தாதான் காசு. டெஸ்ட் எடுக்க காசு வேணாமாண்ணே? கொண்டாடிக்கு நல்லா சத்தானதா வாங்கி கொடுக்கணும். அப்பதானே குழந்தை நல்லா கொழுக்கு நல்லபடியா பிறக்கும். அதுக்கு காசு வேணும்ல. இங்க பாருப்பா, ரிசல்ட் பேப்பர் வந்தே ஆகணும். உன் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. முதல்ல காசு கொடுங்க, மத்த அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு ரிசல்ட் மட்டும் கொண்டு வராம இரு, அப்புறம் பேசிக்கிறேன் பாரு உன்னை. சரி சரி. சொன்னபடி செய்வானவ. ராசாதே, ராசாதே, ராசாதே. வாங்கங்க, தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா, தண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாங்க மாப்ள. நான் ராசாத்தியே ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், புரியுதா? அத்த இப்ப அவ 2 உசுறு நல்லா குழந்தை தக தகன்னு பிறக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவளை கவனிங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறோம் மாப்ள. ஆமாங்க, ராணி வரும்போதெல்லாம் பழம் காய்கறின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து தரா. ஓ பரவாயில்லையா ராசாத்தி? சரி, நீ டெஸ்ட் எடுத்தல்ல, அந்த ரிசல்ட் பேப்பரை கொடு. டெஸ்டா? இன்னும் எடுக்கலையேங்க. இன்னும் எடுக்கலையா? இல்லங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 3ஆம் மாசம் தான் வர சொல்லிருக்காங்க. ராணி கேட்டு வந்து சொன்னா. பீஸ் கட்டி கூட டெஸ்ட் எடுக்க முடியாதா உங்களால? இதுக்குதான் அப்பா இல்லாதவங்க வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாதுன்றது. என்னாச்சு? வாங்க மாமா. அன்னைக்கு நீங்க வந்தப்பவே முதல்ல விஷயத்த சொல்லிருக்கலாம். நான் இந்த விஷயம் தெரியாம வேற ஏதேதோ பேசிட்டேன். ஆமா, சொல்லியிருந்தா மாட்டா. ஏண்டி, உங்க அம்மா வீட்டுல வக்கலன்னு சொல்லியிருந்தா நானே உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பேன்ல. குழந்தையாச்சே, நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சு விட்டு போனா இது சரிப்பட்டு வராதே. நீ கிளம்பு. அக்கா, இப்ப எதுக்கு அழற? சரி மாமா, நாங்க தான் கூட்டிட்டு போல, நீங்களே அக்காவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஓ அப்படி வரியா நீ? நான் தான் கூட்டு போகணுமா? இங்க பாருடி, உன் தங்கச்சியே சொல்லிட்டா, இனிமே அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வரக்கூடாது, புரியுதா? மாமா வேணாம் மாப்ள, நாங்களே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். அவளே முழுகாம இருக்கா, அவளை தயவு செய்து திட்டாதீங்க. நீங்க சொல்றதுனால விட்டு போறாட்ட. நாளைக்கு நான் வரும்போது ரிப்போர்ட் ரெடியா இருக்கணும், புரியுதா? ஏய், நீ ஏண்டி அழுகுற? நல்லா சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கடி, அதான் என் பிள்ளைக்கு நல்லது. பட்டா? என்னமா இதெல்லாம்? ஏய், அவன் ஏதோ பேசிட்டு போறான். பிறக்க போற புள்ள மேல ஆசையா தானே இருக்கான், விடு.